நம்முடைய இயக்கத்தில் சேர வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வருக வருக அந்த வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது 60 நாள் தான் எலெக்ஷன். இந்த 60 நாள் எலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்க வந்திருப்பீங்க. மேக்சிமம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் ஃபெயிலூர். எப்பவுமே அவங்க எப்பனா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், கருணாநிதி 4-5 வாட்டி ஆட்சி செய்தாங்க. இப்போ அதே மாதிரி அப்பாவுடைய பாணியில தான் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்தார். எப்பெல்லாம் திமுக ஆட்சி செய்தோ கடைசி 5 வருஷத்துல மக்கள் எல்லாம் பேஜாராயிடுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஆட்சி எப்பெல்லாம் வருதோ நம்மளுடைய நாடு கொட்டுச்சுவராயிடுது. ஒண்ணுமே இருக்க, எல்லாம் சுரண்டி போயிடுவாங்க. அவ ஏன்னா அதுவும் குடும்ப ஆட்சி. எப்ப குடும்ப ஆட்சி செய்யுதோ அப்ப என்ன ஆகுது, அவங்க குடும்பத்துக்காக மக்களுக்காக அவர் வேலை செய்ய மாட்டாங்க. அவர் குடும்பத்துக்காக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாரு, 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிற எல்லாம் இளைஞர்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாரு, 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. கணக்கு போடுங்க நீங்க. இந்த நாடு எப்படி இருக்கும்? எப்பெல்லாம் திமுக ஆட்சி செய்துட்டு போகுதோ, நமக்கு ஆட்சி வருதோ, அப்போ பாதி காலம் அவங்கள செய்த தவறுகளை சரி செய்யறதுக்கே சரிப்போம். இன்னைக்கு நாம 32 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறோம். அதுல பாதி டைம் இவங்க எல்லாம் தப்பு செய்து சரி செய்யறதுக்கே சரிப்போம். அது உதாரணத்துக்கு சொல்றேன். கடந்த ஆட்சியில் அம்மாவோட ஆட்சிக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி இருந்தது. 9 மணி நேரம் கரண்ட் இல்ல. நம்மளுக்கு தேவை 14,000 மெகாவாட் கரண்ட், 10,000 மெகாவாட் தான் இருந்தது. அந்த 4,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறதுக்கோ இல்ல கடனை வாங்குறதுக்கோ அவர் கையில முடியல. 8 மணி நேரம் 9 மணி நேரம் கரண்ட் இல்லாம போச்சு. விவசாயிகளுக்கு அவஸ்தை ஆயிடுச்சு, தொழிற்சாலைகளுக்கு அவஸ்தை ஆயிடுச்சு, படிக்கிற மாணவர்களுக்கு அவஸ்தை. வீட்டுல எல்லாம் இருக்க முடியல, டிவி போட முடியல, ஃபேன் போட முடியல, ஃப்ரிட்ஜ் போட முடியல, வாஷிங் மிஷின் போட முடியல, எதுவும் போட முடியல, மிக்சி கிரைண்டர் எதுவும் ஓடாது. அதெல்லாம் ஓடல. எப்படி இப்ப வேலை நடக்குமா? நடக்காது. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு 3-4 மாசத்துல அந்த 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்தது மட்டுமல்லாமல் 100 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே தமிழகம் 70 வருஷமா எந்த அளவுக்கு ஒரு கரண்ட் உற்பத்தி இருந்ததோ 10,000 மெகாவாட் தான் இருந்தது. அம்மா ஆட்சி கை கிடைக்கும் போது, அம்மா ஆட்சி விட்டு வெளியில வரும்போது 34,000 மெகாவாட் உற்பத்தி பெருக செய்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள். இதெல்லாம் சாதாரணமான சமாச்சாரம் இல்ல. 3 மடங்கு 70 வருஷமா 10,000 மெகாவாட், 10 வருஷத்துல 24,000 மெகாவாட் கரண்ட் உற்பத்தி செய்தது புரட்சித் தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டும் இல்ல, விவசாய உற்பத்தி எடுத்தாலும் 2 மடங்கு 70 லட்சம் மெட்ரிக் டன் விவசாய உற்பத்தி தானிய உற்பத்தி இருந்தது. 1,30,00,000 மெட்ரிக் டன் தானிய உற்பத்தி தான் இருந்தது. கல்வி 23% இருந்தது. மாணவர்கள், இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 54% பெறுகிறது. இன்னைக்கு எல்லாம் நாங்க செஞ்சேன்னு சொல்றாங்க. அவருக்கு இதே இல்லை. இன்னைக்கு இந்த தமிழகம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்த உடனே சொன்னது 520 வாக்குறுதிகள். அதுல முக்கியமா ஒரு 10 சொல்றார். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறார். நாங்க குறைச்சாங்களாப்பா? குறைக்கல. கேஸ்க்கு மானியம் கொடுக்கிறார். நாங்க கொடுத்தாங்களா? எல்லா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. கொடுத்தாங்களா? கொடுக்கல. டிரான்ஸ்பார்க் மூடினாங்களா? நீட் ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? கல்வி கடன் ரத்து செய்யறாங்க, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யாம எல்லாமே செஞ்சுட்டான்னு சொல்றாங்க. கொடுத்திருக்காங்க. குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எப்ப கொடுத்தாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்திருக்கணும். இப்ப இந்த டைமுக்கு அவங்க இப்ப 72 மாசத்துக்கு கொடுத்திருக்கணும். 72,000 ரூபாய் கொடுத்திருக்கணும். ஒரு குடும்ப தலைவிக்கு 72,000 கொடுத்திருக்கணும். இப்ப கொடுத்திருக்கிறது 34,000 தான். அது என்ன? இப்ப 5-6 ஒரே வாட்டு போட்டாங்க. எதுக்காக? எலெக்ஷனுக்காக. அடுத்து அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஏதோ திரும்ப ஏமாத்துறன்னு பாக்குறாங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு அதை பத்தி கவலைப்படாதுங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லா குடும்ப தலைவர் ரேஷன் கார்டு எல்லாருக்குமே 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஓஏபி வாங்கினா நம்மளுடைய தாய்மார்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. இதுவும் கொடுக்கறாங்க, அதுவும் கொடுக்கறாங்க. இப்போ இந்த திமுக ஆட்சியில ஓஏபி சேர்த்து தான் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஓஏபி இருந்து அது கொடுக்க மாட்டாங்க. அதனால அது மட்டும் இல்ல, கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கறாங்க, கொடுக்கல. ஆனா அண்ணன் எடப்பாடி அவர்கள் 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்கறான்னு சொல்றாங்க வருஷத்துல. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் வீடு கட்டணும்னா கிராமப்புறங்கள்ல ஆகட்டும் டவுன்ல ஆகட்டும் சொந்த இடம் இருந்தா வீடு கட்டி கொடுப்பாங்க. ஆனா இப்ப அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிலமும் வாங்கி வீடு கட்டி கொடுக்கறன்னு சொல்லியிருக்கிறாங்க, இடம் இல்லாதவங்களுக்கு எல்லாம். அது ஒரு பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் யாரோ சொல்றது கிடையாது, உண்மை சொல்லி 30 ஆண்டு காலம் மக்களை ஆட்சி செய்து நம்பிக்கை பெற்ற ஒரு ஆட்சி முதல் தலைவர் தான் சொல்றது. யாரு திமுக கார சொல்றது? திமுக கார சொன்னா அது பொய். ஆனா 32 வருஷ காலம் ஆட்சி செய்த தலைவர்ல ஒரு தலைவரான அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் சொல்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவோட பாதையில் ஒரு ஆட்சி செய்யற. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற எல்லா தகுதியும் இருக்குது என்ற நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு ஸ்டாலின் வந்தார், ஏதோ அவர் அப்பாவுக்கு மேல அப்படி இப்படி சொன்னாரு. அவர் அப்பால பாதி கூட அவர் செய்யல ஊழல். அவர் அப்பாவுக்கு மேல ஊழல் செய்தார். இன்னைக்கு தமிழகம் போதைப் பொருட்கள் மாநிலமாக மாறது மட்டுமில்லாமல், கடன் மாநிலமாக மாறது மட்டுமில்லாமல், எங்கு பாரு கொலை கொள்ளை நகரமாக மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறத தவிர வளர்ச்சி நகரமாக மாறல, வளர்ச்சி மாநிலமாக மாறல. இன்னைக்கு ஏதோ காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு காசு கொடுத்து ஓட்டு போடுற மாதிரி தான் நீங்க எல்லாம் அங்கேயே இருப்பீங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்கன்னா இளைஞர்களுக்கு உங்களுடைய இது என்ன ஃபியூச்சர், நம்மளுடைய நாளை காலம் இதே ஆட்சியில் இருந்தா திரும்ப எல்லாம் இந்த தமிழகம் குட்டுச்சோறு பீகார் ஒரிசா மாதிரி ஆயிடும், வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஆயிடும். அதனால திரும்ப மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவரை உறுதி நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. இங்க வந்திருக்க சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க, நாம ஏற்கனவே இந்த கட்சிக்கு வரும்போது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஏடிஎம்கே நான் தேடி தேடி பிடிச்சிட்டு இருந்த ஆளுங்களை நான் போய் தேடி தேடி பிடிச்சி கட்சி வளர்ந்தது. ஆனா இன்னைக்கு நீங்களே தேடி வர்றீங்க. இந்த கட்சி எந்த அளவுக்கு போவான்றது உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்க வந்திருக்கிற நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் ஜேபி சொன்னார் சகோதரர், நீங்க மட்டும் என்ன எல்லாம் ஒசூரெல்லாம் ஓட்டு வாங்க கொடுக்குற தேவையில்லை. நீங்க வந்திருக்கிறீங்க நம்ம வீட்டுல, நம்ம பக்கத்து வீட்டுல, நம்ம வீதியில அவ்வளவு வேலை செஞ்ச போதும். வேற நீங்க எல்லாம் ஏதோ சுத்தி ஓட்டு வாங்கி கொடுக்கிற தேவையில்லை. நீங்க அவரோரு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க இங்க, அவருடைய வீதியில, அவருடைய ஸ்ட்ரீட், அவருடைய ஊர், இது தவிர வேற எதுவும் தேவையில்லை. நீங்க அதை மட்டும் செஞ்சாவே சகோதரர்கள் சொல்ல மாதிரி 50,000 இல்ல, இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு இன்னைக்கு தட்டு சொன்னாங்க, விவசாயிகளை நிலம் எடுத்து இன்னைக்கு ஏதோ செய்யற சொல்லிருக்காங்க. ஏற்கனவே ஒசூர்ல இருக்கிற விவசாய மக்கள் ஏற்கனவே 2 சிப்காட்டுக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 10 to 15 மேல ஹவுசிங் போர்டு ஆயிருக்குது, அதுக்கும் சுமார் 100 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. டேம் கட்டினாங்க, அதுக்கும் நிலம் கொடுத்திருக்காங்க. ரிங் ரோடு போட்டாங்க, அதுக்கும் நிலம் கொடுத்திருக்காங்க. எஸ்டிஆர் ரோடு போட்டாங்க, அதுக்கும் நம்ம விவசாயிகள் நிலம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நிலம் எடுக்கணும்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக சகோதரர் சொன்ன மாதிரி அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயி, அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஒசூர்ல செய்யற இந்த வளர்ச்சிகள்லாம் இன்னும் அடுத்த ஸ்டெப் போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு போல, அடுத்த மாவட்டத்துக்கு போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்குது. அது செய்யறதுக்கு அண்ணன் எடப்பாடி அவர் கண்டிப்பாக இந்த விவசாயிகளை இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் வருகாருக்கான வரவேற்று உங்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பா 60 நாள்ல உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, ரொம்ப நீண்ட காலம் இல்ல. இந்த 60 நாள்ல நீங்க ஒரு நல்ல எதிர்காலம் பார்க்கலாம், ஒரு நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.